வணக்கம். பரங்கிப்பட்ட ருஷிகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி லஞ்சம் சம்பந்தமாக புகார் கொடுங்கன்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் என்ன பண்ணுறாரு, நிறைய விளம்பரங்கள் செய்கிறார். லஞ்சத்தை பற்றி பிரச்சாரம் ஏகப்பட்டமாக வந்திருக்கு. லஞ்சத்தை தடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப வரவேற்கிறேன், பாராட்டுறேன். அதே நேரத்தில் லஞ்சம் மற்றும் ஊழல் என்பது இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு குற்றம்னு சொல்லி லஞ்சம் கொடுப்பதும் லஞ்சம் வாங்குவதும் இந்திய அரசியல் சாசன இறையாண்மைக்கு எதிரான குற்றம் என அரசாணை பிறப்பிச்சு அந்த தண்டனை சட்ட பிரிவின் கீழ் அந்த பிஎன்எஸ் ஆக்டின் படி இறையாண்மைக்கு எதிரான குற்றமாக அப்போ தூக்கு தண்டனை கொடுக்கணுன்ற ஒரு நிலை, அதை கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு அரசாணையை பிறப்பிக்கணும். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் லஞ்சம் வாங்குறவன் கொடுக்குறவன் இவனுங்கெல்லாம் இறையாண்மைக்கு எதிரானவர்கள் கொண்டு வரணும். இது ஒரு பிறப்பின் குற்றம், லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும்னு வச்சிங்களேன். இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிக்கணும்னு ஒரு அமைப்பு உருவாக்கிறீங்க. தமிழ்நாட்டில் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு லோக் ஆயுக்தா. அதுக்கு இன்னும் பலம் ஊட்டி, நல்ல வலுவூட்டி, அது கொஞ்சம் செயல்பாடு மந்தமாக இருக்குது, அதை செயல்பட வைங்க. கர்நாடகாலாம் அலற விடுது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா அமைப்பு அலற விட ஒரு அமைப்பாக மாற்றுங்கன்னு தான் நான் சிஎம்ஐ கேட்டுப்பேன். நீங்கள் செய்யும் நடவடிக்கை ஒவ்வொரு குடிமகனும் ஊழலுக்கு அந்நியனாக மாற்றுங்க. ஊழலுக்கு அந்நியனாக, அது அந்நியன் படுத்த அந்நியனாக இல்லை, ஊழலுக்கு அப்பாற்பட்டவனான்னு நான் சொல்ல வரேன். நன்றி, வணக்கம்.